வரவேற்கத்தக்க தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கு. இது தீர்ப்பு அப்படிங்கிறத விட திமுகவுக்கான சாவுமணி அப்படின்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியும். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு அப்படிங்கிறதுல நீங்க ஒரு நபர் கமிஷன் அமைச்சது, உங்க இஷ்டத்துக்கு SIT அமைச்சது, இது எல்லாத்தையுமே அப்படியே ஓரம் கட்டிட்டு CBI விசாரணைக்கு இன்னைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி அவர்களோட தலைமையில CBI விசாரணையை கண்காணிக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் SIT அப்படிங்கிறதும் ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இதுதான் திமுகவுக்கு ஒரே ஆப்ஷன். வச்சு சும்மா பிரின்னு பிரிப்பாங்க. கரூர் வழக்குல செந்தில் பாலாஜி தான் வாழ்க்கையில எதிர்பார்க்காத அரசியல் அடி அப்படிங்கிறத பாப்பாரு. நிச்சயமா இது நடக்கும். ஏன்னா ஏற்கனவே சிபிஐயோட விசாரணை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப சிபிஐ விசாரணைக்கு போயிடுச்சு அப்படின்னா சிபிஐ எடுத்த உடனே தொடக்கூடிய சப்ஜெக்ட் என்னவா இருக்கும்? நாகேந்திரன்கிற ஒரு ரவுடி தாதா, அவரோட சாவுக்கு 1700 போலீஸ்காரர்கள் பாதுகாப்புக்கு போயிருக்காங்க. ஆனா பல ஆயிரக்கணக்கானோர் வரக்கூடிய விஜய் கூட்டத்துக்கு நாங்க 557 பேரை போட்டோம் அப்படின்னாங்கல்ல. முதல்ல கரூர் எஸ்பியை பிடிச்சு உழுக்குவாங்க. ஏன், எதனால பாதுகாப்பு குறைபாடு, ஏன் காவல்துறையினர் குறைந்த அளவுக்கு போனாங்க? ஏன்னா கரூர் மாவட்டத்தில் இருக்கிற காவல்துறையினர் செந்தில் பாலாஜியோட ஆட்களாவே செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பல விஷயங்கள்ல நம்மளால பார்க்க முடிஞ்சது.